ரகுநாதன் சார், ஒருவேளை இந்தியா அமெரிக்காவுக்கான இறக்குமதியை குறைக்க திட்டமிட்டால் என்ன நடக்கும்? இல்லை, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இந்த டிபேட்னுடைய தலைப்பே நஷ்டம் யாருக்கு. எந்த ஒரு இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்பொழுது நஷ்டம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். பட் அதிகமான நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு தான். ஏன் இந்தியாவிற்கு? அடுத்த கேள்வி. ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அமெரிக்காவோட. பொதுவாக இந்தியா உலக அளவில் ட்ரேட் டெபிசிட்ல டாப் 5ல இருக்கிற நாடு. ஆனால் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட 50% ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கும். $85 பில்லியன் ட்ரேடிங், அதில் $45 பில்லியன் சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸை யார் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாப் செக்டர் இந்தியாவிலிருந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மார்க்கெட்ல $9.2 பில்லியன், ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ல ஒரு $7.8 பில்லியன், டெக்ஸ்டைல்ஸ்ல $16 பில்லியன், எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ஆப்பிள் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அதை மாதிரி விஷயங்கள், சோலார் எனர்ஜியில் ஒரு $6.4 பில்லியன். இந்த 4 செக்டருமே அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற செக்டர்ஸ். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தகவல் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் நியூஸ்ல பார்ப்போம் எல்லாரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பேரல் ப்ரொமோஷன் எக்ஸ்போர்ட் கவுன்சில், ஏஇபிசின்னு சொல்லுவோம், அவங்க சொல்லியிருக்காங்க மேசிவ் ஜாப் லாஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் டியூ டு யுஎஸ் டாரிஃப் டிஃபரன்ஸ். வேலை வாய்ப்புன்றது 2 செக்டர். ஒன்று சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஐடி மேஜரா, இன்னொன்று மேனுஃபேக்சர். ஒரு ஆபத்தான புள்ளியில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு தகவல். இன்னொரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்க்லேஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த ஆண்டு ஜிடிபியினுடைய வளர்ச்சி 0.3% குறைய போகிறது இந்தியாவிலே. 6%. அதாவது கடந்த 5 ஆண்டுகளிலே மிக லோயஸ்ட் எக்கானமியாக இந்தியா இருக்க போகிறதுன்றது பார்க்லேவினுடைய ஃபைண்டிங். இது ரெண்டுத்தையுமே நாளைக்கு பார்க்க போறீங்க. அப்போ யாருக்கு பாதிப்பு? வேலை வாய்ப்பு கடினமாக போகுது. இரண்டாவது, சிறு குறு தொழில்கள் மேலும் 25% டாக்ஸுக்கும் உங்க வேலை வாய்ப்பு குறையிறதுக்கும் எப்படி நீங்க தேக்க நிலை வந்துடும். ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ ஆயத்த ஆடை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பேரல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதா வேண்டாமான்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய காம்படிஷன் இந்த விஷயத்துல வியட்நாமும் பங்களாதேஷும். அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஓகே, நம்ம இன்னும் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடல. 25+ என்னன்றது தெரியல. ஏன் போடல? ஏன் போடலன்றது இன்னும் வெளிப்படையாக யாருமே தகவல் சொல்லல. நேற்றைக்கு கூட எங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன, எங்களுக்குன்னு நான் சொல்றது தொழில் முனைவோர்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன ஒன்னா ரீசன் வச்சுக்கோ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடாம இருக்கிறதுக்கு, அல்லது என்ன ஒன்னா ரீசன் அவர் வச்சுக்கிட்டோம் இதை கொண்டு வர்றதுக்கு. அவர் நல்லவரா கெட்டவரான்ற டிபேட் இப்ப தேவையில்லை. he does what he wants to do. நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, தொழில் முனைப்பவர்களை? ஒரு இன்செக்யூரிட்டியில ஒரு தொழில் முனைப்பவர்கள் இருக்க முடியாது. சோ இப்போ எனக்கு ஆர்டர் எடுக்கிறான், மெட்டீரியல் நான் பண்ணிட்டேன், ஆனா டெலிவரி கொடுக்க முடியல, ஹோல்ட் பண்ணிட்டாங்க, கேன்சலேஷன் வருது. ஏன்னா அன்சர்டனிட்டி. இல்ல, இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு? ஏன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தால் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொள்கைகளை பற்றி பேச முடியும். இதை பற்றி பேச வேண்டியவர் காமர்ஸ் மினிஸ்டர். இந்தியாவினுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பேசணும். நேற்றைக்கு ட்ரம்ப்னுடைய ட்வீட் வந்ததுக்கு அப்புறம் காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுக்கிற பிரஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இதனால் ஏற்படும் பாதகங்களை ஆராய்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன இனிமேதான் ஆராய போறீங்களா? 6 மாசமா இது போய்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சது, காமர்ஸ் மினிஸ்டர் லெவல்ல 5 மீட்டிங் முடிந்தது, நிதியமைச்சர் லெவல்ல 2 மீட்டிங் முடிஞ்சது. 40 நாட்கள் 2 குழுக்கள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கு விடும் கையெழுத்து, நாளைக்கு விடும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் வரல. ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் cannot spoil economic growth of a country.
இப்போ 10 பாயிண்ட் நம்ம பேசுறோம், 10ல 8 உடன்படிக்கை வந்தாச்சு, 2 வரலன்னா அந்த 8 நம்ம தனிப்படுத்தி மூவ் பண்ணியிருக்கணும். ஒண்ணு இல்லனா இது டிலே ஆகுது அல்லது இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் டிலே ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? நேற்றே என்ன சொல்லியிருக்கணும்? அட்லீஸ்ட் சுற்றறிக்கை அசோசியேஷன்ஸ்க்காவது உங்க மக்களை ஆர்டர் எடுத்துக்க சொல்லுங்க. வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இப்போதைக்கு 5%. நான் உங்களுக்கு அதை சப்சிடியா கொடுத்துட்றேன். till we reach an agreement, don't worry, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல ஏன் அதெல்லாம் சொல்லல அப்படிங்கிறதும் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும்? பேங்க்கினுடைய கிரெடிட் ஸ்குவீஸை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன். எங்களுக்கு புரியுறது, உங்களுடைய ப்ரொடக்ஷன் முடிஞ்சு போயிடுத்து, நீங்க வச்சிருக்கீங்க, தேக்க நிலையில இருக்கு, we will give you support, ஒரு கிரெடிட் ரிலீஸ் கொடுக்கிறோம், ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கிறோம். ஏதாவது சொல்லியிருந்தால் ஐ எம் ஷூர் ஆண்டர்பிரினர்ஸ் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து எப்படி இருக்கு, என்னடா இது பாகிஸ்தான் கூட நேற்று கையெழுத்து போட்டாங்களே, EU போட்டாச்சு, ஜப்பான் போட்டாச்சு, ஆர்டர்லாம் போயிட போறது, இவங்க இனிமேல் எப்ப பண்ணி எங்களுக்கு ஆர்டர் வருமா? இல்ல அந்த பயம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது, இன்செக்யூர்டுங்க. சரி சார், இப்போ அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக சீனா இருக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவோடும் பகைத்து கொண்டால் அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆபத்தா தானே போகும். அதை அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இல்ல இது எல்லாமே வந்து இந்தியாங்கிறது அமெரிக்காவோடு பர்டிகுலரா மோடி மிகப்பெரிய நட்பு பாராட்டுறாரு. அந்த நட்பு பகையாய்விடும் அப்படிங்கிறத யோசனைக்குள்ள போக மாட்டாங்களா? என்னுடைய ஒப்பீனியன், எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் சர்க்கிள்லையும் அசோசியேஷன்ஸ்லையும் பேசும் பொழுது எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கன்சர்ன், இந்திய அரசு அட்லீஸ்ட் எங்கள் கிட்டமாவது வெளிப்படையாக எந்த ஸ்டேஜில் இருக்கும், என்ன ப்ராப்ளம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் எதை டெவலப் பண்ண போறோம், நடுவில் எவ்வளவு டர்புலன்ஸ் வரப்போகுது. ஒரு விமானத்தில் போனா கூட டர்புலன்ஸ் வந்ததுன்னா விமானி உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார், சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க, டர்புலன்ஸ்ல இருக்கிறோன்னு. நாடு ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார பாதையில கஷ்டத்தை உணரும் பொழுது, ஒரு ஷாக் வரும் பொழுது என்ன ப்ரீ வார்னிங் வந்தது? ஏன் அந்த சீக்ரெட்டை மெயின்டெனன்ஸ் பண்ண போறீங்க? மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு சீக்ரெட்டை மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இதுதான் வருத்தத்துக்கு இருக்கு. சோ சடனா ஒரு ஷாக் நமக்கு வரும் பொழுது ஏன் செய்யணும் சார்? ஏன் அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். தெரியல. ஐ டோன்ட் திங்க் பிசினஸ்மேன் ஒரு அரசு சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி சில விஷயம் இருக்கும். இல்ல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க நேத்து. அதாவது இந்தியாவினுடைய ஃபார்மர்ஸுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் எதிரான எந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம். இது ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் சொல்றது? புரியுது, எல்லாருமே சொல்றது தானே, நல்லா இருங்க, ஒழுக்கமா இருங்க, நல்லா வாழுங்க அப்படின்றதெல்லாம் ஜெனரலா சொல்றது. ஆனால் ரைட், இப்போ பாகிஸ்தானோட நம்ம வந்து போய் சண்டை போட்டோம், அவன் அங்கிருந்து ஒரு 1000 ட்ரோன் அமிச்சான்றோம், நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோமா இல்லையா அது எல்லாத்தையும் மேலேயே அடிக்கிறதுக்கு? அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ ஏன் ப்ரிப்பேர்டா இல்ல? ப்ரிப்பேர்ட்ன்றது என்ன? செயல்ல தானே இருக்கணும், பேச்சில் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த தாக்கம் வந்த உடனே நம்ம உடனடியா அனௌன்ஸ்மெண்ட், டோன்ட் வரி, அமெரிக்கா இஸ் நாட் தி ஒன்லி மார்க்கெட் ஃபார் us, இல்ல அப்ப கண்டினியூ டு ப்ரொடியூஸ். செயல்ல இல்லங்கறீங்களா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாருமே பேசுறாங்க அடுத்து இது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல. அப்ப அதுல எந்த செயல்பாடும் இல்லங்கறீங்களா? இதனுடைய விளைவு அல்லது இதனுடைய இம்பாக்ட இன்னும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. வேற சில பிரச்சனைகள் அவர்களுக்கு பிரையாரிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எதிர்கட்சிகளும் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தல, வேற ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி தான் கடந்த 3 நாட்களாக போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பிரையாரிட்டைஸ் பண்ணல. ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நோக்கிய ஒரு பிரச்சனை, காமனான ஒரு எனிமி, நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ யாரு இதை காப்பாற்ற போறாங்க? இதுல இருந்து எப்படி நம்ம வெளில வர போறோம்? என்னன்னு கேட்டுட்டு வந்தாரு. என்ன சார் உங்க சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? இல்ல, ஒருத்தர் அதிகமா பேசுறாரு சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தர் பேசவே மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் கஷ்டத்துல இருக்கிறது யார்? 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் தான். இந்த டாரிஃப்னால அமெரிக்கால வாங்கக்கூடியவங்களுடைய விலை அதிகமாயிட்டு இருக்கு. இந்த டாரிஃப்னால இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களும் வேலை வாய்ப்புகளும் சந்தையும் குறைந்து கொண்டிருக்கு. அப்ப கஷ்டப்படுறது வந்து எல்லாரும் தான்.
நம்ம வந்து யாருமே இன்னொரு தலைவரை பத்தி அவர் ஏன் அப்படி பேசுறாரு, ஏன் இப்படி பண்றாருலாம் சொல்ல முடியாது. He has his own ways of running his country. He is an elected leader. So his people will decide whether they want to live with him or not. We can only talk about how we protect ourselves from the அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தாக்குதல்னால நம்ம இந்தியா எப்படி ப்ரொடெக்ட் ஆக போகுது, இது பேசணும், இதைத்தான் பேசணும். இல்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ வர்த்தகத்துறை அமைச்சரோ இல்லைன்னா கணேஷ் சார் சொல்ற மாதிரி இந்தியாவில் அதை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பாலிசி மேக்கிங் டீம் இருக்கு, அவங்க பாதுகாத்தாங்களா? நம்ம இன்னும் முடியலையே. அதான் சொன்னேன், நான் இன்னும் கொஞ்சம் தாரிஃபை தள்ளி வச்சிருக்கீங்க 7 நாளைக்கு. ஆபரேஷன் தள்ளி போகும். இல்ல ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட்னு எப்போ வரும்? ஆபரேஷனே இன்னும் முடியல அப்படிங்கறது தான் நீங்க பண்ணிட்டே இருங்க. பட் பேஷண்ட் ஆக்சிஜன் கேட்டிருக்காரு. சோ இன்னும் அந்த ட்ரேட் டீலே இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அவர் ஒரு நம்பர் சொல்றாரு, அந்த நம்பரை நான் ஒத்துக்கணுமா ஒத்துக்கலையா அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும். ஐயா இந்தியாவை விட 50 நாடுகளினுடைய வரி குறைவா இருக்கு இன்றைய தேதி. இந்தியா இன்னும் சைன் பண்ணல, பட் 50 நாடுகள் சைன் பண்ணியாச்சு. வர்த்தகத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் போகுது வருது, நல்ல மெட்டீரியல், குவாலிட்டி மெட்டீரியல், வாட் பிரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட். பட் பிசினஸ் இஸ் ஹேப்பனிங், ட்ரேட் இஸ் ஹேப்பனிங், எக்கானமி இஸ் ரோலிங், கேஷ் இஸ் மூவிங். பட் இந்தியாவில் இப்போ நம்ம ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கோன்றது தான் என்னுடைய அபாய சங்கு. நான் கொஞ்சம் பெருசுப்படுத்தி தான் சொல்லுவேன். என்னுடைய பிரச்சனைகளை நான் ஓங்கி சொல்லணும்னா நான் கொஞ்சம் மேக்னிஃபை தான் பண்ணுவேன். அப்பதான் அதுக்கு தீர்வு வரும். தீர்வு எட்டப்பட வேண்டும். யாருக்கு தீர்வு? இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்களுக்கும் தயாரிக்கப்பட்ட உற்பத்திக்கும் வேலை வாய்ப்புக்கும் கண்டிப்பான ஒரு நம்பிக்கையான தீர்வு வரணும். ஒன்று அமெரிக்காவினுடன் வர்த்தகம் தொடரணும், இல்லை மாற்று ஏற்பாடுகள் இருக்கணும். இது ரெண்டும் நடைபெறுவதற்கு சிறிது காலம் ஆகும் என்றால் இந்திய அரசு இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஏதாவது உடனடியான சில சலுகைகளை இன்றே அறிவிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல இன்னைக்கு நைட்டே வரணும். எத்தனையோ விஷயங்களுக்கு பாரத பிரதமர் 8 மணி நியூஸ்ல வந்து பேசியிருக்கார். இந்த விஷயத்தையும் 8 மணி நியூஸ்ல அவர் பேசலாம். இந்த நாட்டில் இருக்கிற யாரும் நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம், பல புது மார்க்கெட்டை நான் உருவாக்க போறேன், நம்பிக்கை ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு பாஸ்கரன் சார் சொல்றாரு. மறுபடியும் கோபாலகிருஷ்ணன், you can maintain a strategic silence with opponent. If you maintain a strategic silence within the house itself, then how will the people in the house accept you? Understand? சைலன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இல்ல இது பெருசா ஆகாது சார், 20% வந்துரும், நம்ம பயப்பட தேவையில்லை. ட்ரம்ப் எல்லா இடத்துலயும் இப்படிதான் ஒரு பூதாகரமா 30% போட வரட்டும் சார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சார். வந்தா என்ன வாண்டா நான் சொல்ல போறேன். 20% இல்ல 18%க்கே கூட கொண்டு வாங்க சார், வாண்டா நான் சொல்ல போறேன். 10 நாள் இல்ல சார், ஒரு மாசம் கூட எடுத்துக்கங்க சார், வாண்டா நான் சொல்ல போறேன். இதுவரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஜெனட்டிக்கல் இது நான் ஒத்துக்க மாட்டேன்றது எல்லாமே நம்மளுடைய சொந்த கருத்துக்கள், சொந்த ஹேஷ்யங்கள், சொந்த அண்டர்ஸ்டாண்டிங். Do you have any official statement from the government that this is the matter which is standing before us? கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. I don't have a problem. நான் வந்து கையை முறுக்குனாக்க நம்ம ஒத்துக்கணும்னு சொல்லல, நம்ம மண்டி போடணும்னு சொல்லல, நம்ம அவங்க என்ன சொன்னாலும் டாட்டட் லைன்ல கையெழுத்து போடணும்னு சொல்லல. I am not saying anything. இந்தியா ஒரு நல்ல நாடு, இங்கு உற்பத்தியாகும் பொருட்கள் மிகச்சிறந்த பொருட்கள், இதற்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, இது செழிப்பான ஒரு பேரை வைத்துக் கொண்டிருக்கிற நாடு இது இந்தியா. மக்களின் உழைப்பின் பேர்ல அனைவருக்குமே நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு உலகத்தில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்ல 80% இந்தியர்களால் நிர்மாணிக்கப்படுவது. இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் அப் வந்து கிரியேட் ஆகுது. 150 யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற பொழுது இந்தியாவை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடவே முடியாது. ஆனால் இன்றைக்கு சூரியனை மேகம் மறைப்பது போல் இந்த டாரிஃப் ஒரு ஷேடோவை கொடுக்குது. அப்ப அதிலிருந்து டோன்ட் வரி, we will come out of it. அது வரைக்கும் இந்த ரிலீஃபை வச்சுக்கங்கன்னு ஒரு ஆக்சிஜனை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை.